ரொம்ப நாள் கழிச்சு ஷாமில இருந்து ஒரு போன், அதுவும் வேல்யூ ஃபார் மணி போனாக வந்திருக்கு. அதாவது ரெட்மி டர்போ 5 அப்படிங்கிற ஸ்மார்ட் போன் இந்தியாவில் 37,999 அப்படிங்கிற பிரைசிங்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. மேலும் இப்போ கொடுக்குற விலைக்கு இந்த ஸ்பெக் வந்து எப்படி தந்திருக்காங்க, அதாவது ஒவ்வொரு ஸ்பெக்குக்கும் என்ன மார்க் கிடைக்குது அப்படிங்கறத டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க தருவாங்க. முதல்ல இந்த போனோட பில்ட் அண்ட் டிசைன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நமக்கு இந்த போனோட ஃப்ரேம் வந்து மெட்டல் செஞ்சிருக்காங்க, பேக் சைட்ல கிளாஸ் பேக் வருது. இது போல இந்த போன்ல வந்து நல்ல ஒரு ஐபி ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அதாவது IP66, IP68, IP69 மற்றும் IP69K அப்படிங்கிற 4 ஐபி ரேட்டிங் வருது. ஆனா ஹெவியான மழைக்காலங்கள்ல போனை வெளியே கொண்டு போனா எந்த பிரச்சனையும் ஆகாது. இதுபோ போனோட பேக் சைடுல வந்து ஒரு RGB பிக்சல் மேட்ரிக்ஸ் LED அப்படிங்கிற லைட் கொடுத்திருக்காங்க. ஸோ தேவைக்கு ஏற்றாப்புல அந்த டிஃபரெண்டான கலர்ல எரியிற மாதிரியாக செட் பண்ணிக்கலாம். அதுபோல் இந்த போனோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.18 mm தான் இருக்கு. அதாவது கொடுத்திருக்கிற பேட்டரிக்கு ஸ்லிம்மா செஞ்சிருக்காங்க. மற்றபடி பெருசா நெகட்டிவ் சொல்ற அளவுக்கு இல்லைனாலும் இதோட வெயிட் வந்து 200 கிராம் தாண்டுது. அது 204 கிராம் வருது. ஆனா நோட் பண்ண விஷயம், இப்போ உள்ள லான்ச் ஆகிற பலவிதமான ஸ்மார்ட் போன்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், அதாவது 225 கிராம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வெயிட் வந்து கொடுக்காங்க. அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஓரளவு ஓகே தான். இந்த ஐபி ரேட்டிங், மெட்டல் ஃப்ரேம், பேக் சைட்ல கிளாஸ் பேக் மாதிரியான பிரீமியமான விஷயங்கள் இந்த போன்ல கொடுத்த காரணத்துல பில்ட் குவாலிட்டிக்கு இந்த போனுக்கு 9.5 out of 10 கிடைக்குது. அடுத்ததாக இந்த போனோட டிஸ்பிளே பத்தி பேசலாம். இந்த போன்ல ஒரு 6.59 இன்ச்க்கான 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அதுக்கு டால்பி விஷன் சப்போர்ட்டும் தராங்க. பிரைட்னஸ் பொறுத்தவரை 3500 nits வரை பீக் பிரைட்னஸ் கிடைக்குது. அது போக நம்ம கார்னிங் கோலா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அந்த கார்னிங் கோலா கிளாஸ் 7i கொடுத்ததுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கிளாஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல். ஆனால் இப்போ வந்து இந்த எல்லா போனும் பிரைஸ் வந்து கூட்டிகிட்டே போறாங்க. அப்போ பல விதமான விஷயம் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. அதனால இது ஒரு பெரிய மேட்டர் தெரியல. இது போல இந்த டிஸ்பிளேக்கு 2560 ஹெர்ட்ஸ்க்கான இன்ஸ்டன்டேனியஸ் டச் சாம்பிளிங், 3240 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட், HDR10 சப்போர்ட்லாம் இருக்கு. ஸோ டிஸ்பிளேட குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நோட் பண்ண வேண்டிய இப்போ இருக்கிற போனோட சைஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் குட்டி போன் மாதிரி தான் தெரியும். காரணம் இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 6.59 இன்ச்க்கான டிஸ்பிளே தான் வருது. ஸோ இது ரெண்டு மட்டும் ஒரு குட்டி நெகட்டிவா தெரியுது. அட்லீஸ்ட் இந்த விளையாட்டுற டைம்ல கூட நமக்கு AMOLED டிஸ்பிளே ஓரளவு டீசென்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது இப்போ இந்த 3500 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்த காரணத்துல நமக்கு வந்து டே டைம்ல வெளியே வந்து வெயில போனாலும் டிஸ்பிளே வந்து நல்லா தெளிவாக தெரியும். இது இப்போ மீடியா கன்சப்ஷன், கேமிங் மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் டிஸ்பிளே நல்லாவே இருக்கும். ஸோ ஓவராலாக டிஸ்பிளேக்கு வந்து 9 out of 10 மார்க் கிடைக்குது. அடுத்ததாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். நமக்கு இந்த போன்ல MediaTek Dimensity 8500 Ultra அப்படிங்கிற 4 nanometer ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 lakhs வரையும் ஆன்டிடு பெஞ்ச் மார்க் கிடைக்குன்னு சொல்றாங்க. அது போக கேமிங் ரொம்ப நேரம் ஆண்டாலும் இது ஹீட் ஆகக்கூடாதுக்காக ஒரு 5300 mm² VC liquid கூலிங் சேம்பரும் தராங்க. ஸோ இந்த ப்ராசஸர் ரேங்கிங் பண்ணி ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் கிடையாது. நோட் பண்ண வேண்டிய விஷயம், இது வந்து ஒரு ஹையர் அண்ட் மிட் ரேஞ்ச் சிப்செட்டாக வருது. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபிளாக்ஷிப் போன் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதே மாதிரி இது பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ கேம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த கால் ஆஃப் டியூட்டி, BGMI, ஜெனிசிஸ் இம்பேக்ட் மாதிரியான கேம்ஸ் எல்லாமே விளையாட முடியும். ரொம்ப அல்ட்ரா ஃப்ரேம் ரேட்ல ஃபுல் கிராபிக்ஸ்ல வச்சு விளையாடும் போது வேணா அந்த ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காம போகலாம். மற்றபடியாக உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் ஹை செட்டிங்ஸ்ல வச்சு விளையாட முடியும். அதனால கண்டிப்பாக கொடுத்துக்கிற ப்ராசஸர் இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒர்த்து தான். ஏன்னா இப்போ இருக்கிற விலையேற்றத்தெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது டீசென்டான ப்ராசஸர் இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு. அதனால இதுக்கு 9.5 out of 10 மார்க் கிடைக்குது. அடுத்த RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பத்தி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த போனுக்கு என்னெல்லாம் RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் தராங்கிறத நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இந்த போனுக்கு LPDDR5X RAM தராங்க. நல்ல ஒரு ஃபாஸ்டான RAM கொடுத்துருக்காங்க. அதே ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா UFS 4.1 தராங்க. அதனால கண்டிப்பா இந்த போன்ல ஃபாஸ்டான ஆப் லோடிங், அப்போ மல்டி டாஸ்கிங்லாம் வந்து பண்றதுக்கு நல்லாவே இருக்கும். மற்றபடியாக மைக்ரோ SD கார்டு எதிர்பார்த்தீங்கன்னா அது இதுல கிடையாது. இது போக நமக்கு வந்து இந்த 512GB வேரியன்ட் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகல. ஸோ ஓவராலாக RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் நல்லா கொடுத்த காரணத்தால அதுக்கு 9 out of 10 மார்க் கிடைக்குது. அடுத்த OS வெர்ஷனை பத்தி பார்க்கலாம். இந்த போனுக்கு Android 16 பேஸ் பண்ண HyperOS 3 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் இந்த போன் கொடுக்குறாங்க. அப்டேட்ஸை பொறுத்தவரை இந்த போனுக்கு 4 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 6 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தராங்க. ஸோ ஃபைனலாக ரெட்மி வந்து இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டை கொஞ்சம் சீரியஸ் எடுத்து இதில் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. நோட் பண்ண வேண்டிய விஷயம், நமக்கு ப்ளோட்வேர்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதனால இந்த OSக்கு வந்து 9 out of 10 மார்க் கிடைக்குது. அடுத்ததாக போனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். பேக் சைட்ல இந்த போன்ல 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா தராங்க. இது சோனியோட IMX882 அப்படிங்கிற சென்சார் வருது. f1.59 அப்பேச்சர்ல தராங்க. இது வந்து ஒரு 1/1.95 இன்ச்க்கான சென்சாரா வருது. இந்த கேமராக்கு ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் மற்றும் EAS 2 சப்போர்ட்டும் இருக்கு. மற்றபடியா ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா தராங்க. இது f2.2 அப்பேச்சர்ல வருது. மேலும் பிரைமரி கேமரா நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 60 frame/second வரைக்கும் கேப்சர் பண்ணலாம் சொல்றாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட் கேமரா எடுத்தீங்கன்னா நமக்கு 20 மெகாபிக்சலுக்கான ஆம்னிவிஷனோட OV20B அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.2 அப்பேச்சர்ல வருது. மற்றபடி செல்ஃபி கேமரா 4K ஃபுட்டேஜ் கேப்சர் பண்ண முடியாது. அதில் ஃபுல் HD வீடியோ 60 frame/second வரைக்கும் தான் கேப்சர் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக கேமரா சென்சர் நல்லா இருக்கு. அது போக இந்த போட்டோவோட குவாலிட்டி நல்லா இருக்கும். டே டைம்ல
டைனமிக் ரேஞ்ச் நல்லா வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா, இப்போ ஒரு ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜ்லாம் இதுல இருந்து கிடைக்கும். கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஓரளவு நல்ல நேச்சுரலாவும் அக்யூரேட்டா கொடுத்திருப்பாங்க. ஆனா லோ லைட் கண்டிஷன்ஸ்ல கொஞ்சம் ஆவரேஜா இருந்த மாதிரி தெரியும். இது போக இந்த 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் பெருசா சொல்ற அளவுக்கு இருக்காது. நார்மலான நமக்கு டே டைம்ல வந்து நல்ல ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கும். மற்றபடியாக கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கும். ஆனா என்னதான் வந்து இந்த கேமரா வந்து நல்லா இருந்தாலும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த போன் வாங்கிருந்தீங்கன்னா IMX 921 கேமரா சென்சாரே வந்து நமக்கு இந்த பிரைஸ் பாயிண்ட்ல கிடைச்சிட்டு இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது குட்டி டவுன் கிரேட் தான் இருந்தாலும், விலையேற்றம் அதெல்லாம் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா பெருசா குறை சொல்ற அளவுக்கு இருக்காது. சோ கேமராவோட குவாலிட்டி எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாக்ஷிப் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காட்டாலும் ஒரு நல்ல டீசென்டான ஒரு குவாலிட்டி வந்து கண்டிப்பா இருந்து கிடைக்கும். அதனால இந்த கேமராக்கு நமக்கு 8.5 அவுட் ஆஃப் 10 மார்க் கிடைக்குது. அடுத்தபடியா போனோட ஆடியோஸ் பத்தி பேசலாம். போன்ல நமக்கு USB டைப் C ஆடியோ தராங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. அவுட்புட்டை பொறுத்தவரை நமக்கு வந்து இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ல இருந்து வந்த சவுண்ட் வந்து டீசென்டா இருக்கு. அதுபோக இந்த யூடியூப் மூவிஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த டால்பி அட்மாஸ்பியர் சப்போர்ட் வந்து கொடுக்காத இந்த ஹெட்போன்ஸ்ல இருந்து வரக்கூடிய சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் குறையக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஆடியோஸ்க்கு நமக்கு இந்த போனுக்கு 8.5 அவுட் ஆஃப் 10 மார்க் கிடைக்குது. மற்றபடி போனோட நெட்வொர்க்ஸ் பத்தி பேசலாம். இந்த போன் நமக்கு 5G SNS சப்போர்ட், டியூல் 4G VoLTE, Wi-Fi 7, Bluetooth 6.0, டியூல் பேண்ட் GPS, நேவிக் NFC சப்போர்ட்லாம் இருக்கு. இந்த USB வெர்ஷன் பொறுத்தவரை 2.0 வெர்ஷன் தான் வருது. இது போக இந்த போனுக்கு IR பிளாஸ்டரும் இருக்கு. ஆனா ரிமோட்டா கூட இந்த போனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்க வீட்டில் உள்ள டிவி, AC மாதிரியான விஷயங்கள் கூட ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆனா நெட்வொர்க்ஸ்க்கு இந்த போனுக்கு வந்து 9.5 அவுட் ஆஃப் 10 மார்க் கிடைக்குது. அடுத்ததாக நமக்கு இந்த போனோட பேட்டரிஸ் பத்தி பேசலாம். இந்த போன்ல ஒரு 7540 mAh பேட்டரி தராங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு 100 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த போன்ல இருந்து கிடைக்கக்கூடிய பேட்டரி லைஃப் வந்து 2 நாள் வரையும் வந்து ஓடும் சொல்றாங்க. அது போக நமக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஆனா வயர்லெஸ் சார்ஜிங் இதுல கிடையாது. அது போக 100 வாட் சார்ஜிங் கொடுத்ததுனால ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம பேட்டரி சைஸ் கொஞ்சம் பெருசுனால கொஞ்சம் வெயிட்டா ஃபீல் ஆகும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப வெயிட்னு கிடையாது. நமக்கு வந்து மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க ரெட்மி. ஆனால் பேட்டரிக்கு இந்த போனுக்கு வந்து நமக்கு 10 அவுட் ஆஃப் 10 மார்க் கிடைக்குது. ஒருவேளை வயர்லெஸ் சார்ஜிங் எதிர்பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரைஸ் பாயிண்ட் கிடைக்காது. ஸோ அதனால 10 அவுட் ஆஃப் 10 கொடுத்துருக்கோம் இதுக்கு. கடைசி இந்த போனோட பிரைசிங் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். கொடுத்துக்கிற பிரைசிங் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டி தான் கிடைக்குது. குறிப்பாக சொன்னீங்கன்னா ஃபிளாக்ஷிப் லெவல் குவாலிட்டி கிடைக்குது. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, டிஸ்பிளே நல்லா இருக்கு, பேட்டரி நல்லா கொடுத்துருக்காங்க, சாஃப்ட்வேர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, கேமரா டீசென்ட்டா இருக்கு. ஆனா நெகட்டிவ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அல்ட்ரா வைட் கிடையாது. பிளாக்ஷிப் லெவல் கேமரா இல்லாதனாலும் இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு இப்போதைக்கு ஓகே தான். ஏன்னா மற்ற பிராண்ட்ல பிரைஸ் கூட்டிகிட்டே போவாங்க. மற்றபடி கொஞ்சம் ஹெவியான ஃபோன் மாதிரி இது லைட்டாக தோணும். ஆனால் இது பெரிய நெகட்டிவ் இல்லை. ஸோ இதே மாதிரியாக இந்த ஃபோனில் பாசிட்டிவ் மட்டும் நெகட்டிவ் இருக்கு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு வந்து 9.1 அவுட் ஆஃப் 10 மார்க் கிடைக்குது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வேல்யூ ஃபார் மணி ஃபோன் வந்து ரெட்மி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஃபோன் ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கு. அதுவும் இந்த விளையாட்டு டைமில் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வார் வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து தொடர்ந்து போச்சுன்னா இன்னும் பிரைஸ் லைட்டாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் டாலருக்கு நிகரான இந்த ரூபாய் மதிப்பு மாதிரி மற்ற விஷயங்களும் இருக்கு. அதுபோல் இந்த ஸ்டோரேஜ் பிரச்சனை, அதாவது இந்த ஏஐனால வந்து நமக்கு இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் பிரைஸ்லாம் வந்து ஏறிட்டு போகுது. ஸோ அதுவும் வந்து இறங்கிச்சுனா தான் நமக்கு வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ஃபோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு டேட்டுக்கு இந்த ஃபோன் நல்ல ஃபோன் தான். ஸோ நீங்க இந்த ரெட்மியோட டர்போ 5 ஸ்மார்ட் ஃபோனை பத்தி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மெசேஜ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.